வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைய வழி இணைப்பில் இணைந்திருக்கும் எனது அகவையினும் மூத்த ஒத்த இளைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்த்திய இரு கரங்கள் கூப்பிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகரிஷி அவர்களின் சிந்தனையாக இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும். இதனை இரண்டாக கொள்வோம். ஒன்று பாவ பதிவுகள், இரண்டு போக்கும் வழிகள். முதலாவதாக பாவ பதிவுகள். பாவ பதிவுகள் என்னும் பொழுது எவை பாவம், அவற்றை மனிதர்கள் செய்வதற்கான காரணம் என்ன, அவ்வாறு செய்யும் பாவ பதிவுகள் எவ்வாறு பதிகின்றன, பதிவுகள் எங்கெங்கெல்லாம் பதிகின்றன, பாவ பதிவுகள் நம்மிடம் உள்ளதா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது, பாவ பதிவுகளின் வகைகள் என்னென்ன என்பதையெல்லாம் காண்போம். முதல்ல எவை பாவம் அல்லது பாவம் என்பது என்ன? பாவம் என்ற சொல்லுக்கு பழிச்செயல் என்று தமிழில் பொருள். எண்ணம், சொல், செயல் ஆகிய ஏதொன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ அறிவுக்கோ உடலுக்கோ துன்பம் விளைவிப்பதாக இருந்தால் அத்தகைய எண்ணம், சொல், செயல்கள் அனைத்தும் பாவம் அல்லது பழிச்செயல் எனப்படுகிறது. இந்த பாவம் அல்லது பழிச்செயல் வருத்தத்தை தரக்கூடியது. ஒரு செயல் செய்கின்ற போது அது நம்மிடம் பதிவாகிறது, செய்த பின் ஏற்படக்கூடிய துன்பமும் பதிவாகிறது. அந்த பதிவே பழக்கமாகி அதன் வழியே மீண்டும் செய்ய செய்ய பிரதிபலிப்பு, செயல், இன்ப துன்ப விளைவுகள் உண்டாகின்றன. ஆக பாவம்னா என்னங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. எண்ணம், சொல், செயல் எதாலும் நல்லத்தானே செஞ்சேன், எண்ணத்தானே செஞ்சேன், செய்கிறவா செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை. எண்ணினா கூட அது பதிவாக பதிந்து அது பாவமாகவோ பழிச்செயலாகவோ பதிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போ அந்த பாவம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அல்லது மனிதன் பாவம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மகரிஷி என்ன சொல்கிறாங்க, இறைநிலையே துண்டுபட்டு பின்னப்பட்டு, அதாவது இறைநிலை டோட்டாலிட்டி, அதிலிருந்து வந்தது பின்னம், ஃப்ராக்ஷன், அதை சொல்கிறாங்க. இறைநிலையே பின்னப்பட்டு இறை துகள்களாகி அவை கூடி அணுக்களாகி அவை கூடி மூலகங்களாகி பஞ்சபூதங்களாகி அண்டங்களாகி மேலும் ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினம் வரை அங்கே சடுதி மாற்றம் ஏற்பட்டு மனிதனாக வந்துள்ளோம். விலங்கினத்தின் வித்தில் உடலில் மூளையில் பிற உயிரை பறித்துண்ணும் குணங்களும் செயல்களுமே பதிவாக உள்ளன. அப்படியானால் அதே விலங்கினத்தின் வித்திலிருந்து வந்த மனிதனிடத்திலும் விலங்கின பதிவான இந்த பறித்துண்ணும் பதிவுகள் உள்ளன. இந்த பறித்துண்ணும் பண்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டாக்க, பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரை வதைத்தல் அல்லது சிதைத்தல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை அழித்தல், பிறர் வளம் பறித்தல், இதுதான் பறித்துண்ணும் பண்பாக மகரிஷி சொல்லியிருக்காங்க. இந்த பறித்துண்ணும் பண்பு விலங்கினத்தில் இருக்கிற வரைக்கும் அது குற்றமற்றது. ஏன்னா விலங்கினங்களுக்கு தனது உணவை தானாகவே தயாரித்து கொள்ள தெரியாது. ஆனால் மனிதனிடத்தில் அது தேவையில்லை. ஏன்னா நமக்கு வாழ்வின் வளமாக, இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக நமக்கு மாற்றி தூய்க்க தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விலங்கின பதிவுங்கிறது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ எதனால இந்த பாவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த விலங்கின வித்திலிருந்து வந்ததுனால அந்த பறித்துண்ணும் பண்பு என்ற ஒரே குற்றம்தான் மனிதரிடத்தில் எப்படிலாம் இருக்குன்னா, புகழுக்காகவும் பொருள், அதிகாரம், புலனின்பம் போன்ற தேவைகளை எல்லாம் தனதாக்கி கொண்டு வாழக்கூடிய அளவில் மனித மனமானது எழுச்சி பெற்று மனிதர்கள் பாவம் அல்லது பழிச்செயல்கள் செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் சடுதி மாற்றம் ஏற்பட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல சடுதி மாற்றம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி எழுது. இப்போ சடுதி மாற்றம் என்பது என்ன? வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது. அப்படியே இனச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது. கரு உருவானாலும் வெளிப்படும் சந்ததி மலடாக இருக்கும். இம்மூன்றும் இயற்கை நியதிகள்.
இதை தாண்டி சந்ததி மலடு அற்றதாக பிறந்திருக்க வேண்டும் என்பதே சடுதி மாற்றம். சரி, அப்புறம் ஆக இந்த சடுதி மாற்றம் வந்தது, அதனால மனிதன் வந்தோம். ஆக விலங்கின வித்திலிருந்து வந்தனால இந்த பரித்துண்ணும் பண்பு நம்மளிடத்துல இருக்குது. அதன் காரணமாக நாம் பாவம் செய்கிறோம் அப்படிங்கிறது. இது போக இன்னொரு காரணமும் மகரிஷி சொல்கிறாங்க. இந்த மனிதன் பாவம் செய்வதற்கு காரணமாக மகரிஷி சொல்வது மனிதரிடம் உள்ள தன்முனைப்பு. பிரம்மஞான கவியில் மகரிஷி அவர்கள் இறைவழியே மனிதனாக தன்மாற்றம் பெற்று வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த கவி இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் வெண்ணா நிறைவெழியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாதிரைகளை வகை மலைக்காதிர் பெண் கூட்டம் மாபூதம் மைந்துமா முறையாய காந்த அலை மனமாமுயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா இதுதான் இந்த கவி. ஆக இந்த கவியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இறைநிலையிலிருந்து நம்ம வந்திருக்கிறோங்கிறத மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக இறைநிலையில் இருந்து நாம் வந்ததால் நாம் உயர்ந்தவர்கள் தான். ஏனென்றால் இறைநிலை எப்படிப்பட்டது? எல்லாம் வல்ல ஆற்றலை தன்னுள் அடக்கியது. ஸோ அதிலிருந்து வந்து நாம் உயர்ந்தவர்கள் தான் என்னும் பொழுது அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அறிவு விரிவடையாத நிலையில மன உணர்ச்சிகளால் உடல் அளவில் நான் என்று எல்லை கட்டி கொண்டது. ஒருவருக்கு அமையக்கூடிய பருவம், உடல் வலிவு, செல்வ வளம், செல்வாக்கு, கல்வி, செயல்திறம், சூழ்நிலை அமைப்பு இவற்றை எல்லாம் கொண்டு மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாக கருதி கொள்கிறார்கள். அதாவது தன்னை இயற்கையிலிருந்தோ சமுதாயத்திலிருந்தோ தன்னை வேறுபடுத்தி கொள்ளும் பொழுது அங்கே ஏற்படுவது தன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஆணவம் என்று வடமொழியில சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த தன்முனைப்புனால என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த தன்முனைப்பு இருவேறு ஆசைகளாக பிரிகின்றது. பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற அதிகாரப்பற்று, அதாவது தான் என்பது அக்ரெசிவ்னஸ். அடுத்ததாக பார்த்தா தனது என்ற பொருள் பற்று அல்லது மக்கள் பற்று. ஏன் பொருள், என்னோட மக்கள், ஏன் மகன், ஏன் மருமக, என்னோட அத்தை, என்னோடது அப்படிங்கிறது பொசசிவ்னஸ் என்ற இருவேறு ஆசைகளாக பிரிகின்றது. இவ்விருவித பற்றுகளும் 6 தீய குணங்களாக, அதாவது பேராசையாக, சினமாக, கடும் பற்றாக, முறையற்ற பால் கவர்ச்சியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக, வஞ்சம் இவையாக உருவெடுக்கின்றன. இந்த 6 தீய குணங்கள் வழியே உணர்ச்சி வயப்பட்டு மனிதன் எந்த செயல் செய்தாலும் தனக்கும் பிறருக்கும் துன்பந்தான் விளையுது. பஞ்சமா பாதக செயல்களை செய்து பழிச்செயல் பதிவுகளுக்கு மனிதன் ஆளாகிறான். அலட்சியத்தாலும் அறியாமையினாலும் உணர்ச்சி வயப்படுதலின் காரணமாகவும் மனிதன் பாவம் செய்கிறான். இந்த உணர்ச்சி வயப்படுதல், அலட்சியம், அறியாமை இதற்கு காரணம் இந்த விலங்கின பண்பு நம்மிடத்தில் இருப்பதாலும் தன்முனைப்பு என்பதாலும் தான் அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஆக பாவம் ஏன் செய்கிறான் அல்லது ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பதிவுகள் எவ்வாறு ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழிச்செயல் பதிவுகள் பற்றி ஒரு கவிதை மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்னும் செல்வாக்கு பற்றும் மற்றும் தனது எனும் பொருள் பற்றும் தன்முனைப்பாம். ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா, நான் தான் அல்லது தனது, அதை தான் அந்த கவியில் சொல்லியிருக்காங்க. அதை குறிப்பிடுவோங்கிறதுக்காகத்தான் குறிப்பிடுறேன். ஓனுருவில் உணர்ச்சிகளாய் அருகுணங்கள் உருவாகி எழும் செயல்கள் துன்பம் நல்கும். ஆன்மாவின் இச்செயல்கள் பதிவு பெற்றால் அவையேதான் பலிச்செயல்கள் பதிவாகும். நான் யார் என்றறியாத மயக்கத்தோடு நலமறியா புலன் மயக்கம் மாயையாகும் அப்படிங்கிறது தான் அந்த கவி. ஓகேங்களா. அடுத்ததாக இப்போ பதிவு எவ்வாறு ஏற்படுது நம்ம இடத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நாம் எண்ணிய எண்ணங்கள், எண்ணும் எண்ணங்கள், சொல்லும் சொற்கள், சொன்ன சொற்கள், செய்த செயல்கள், செய்கின்ற செயல்கள் எல்லாமே பதிவாகின்றன. அந்த பதிவுகளுக்கு ஏற்ப விளைவுகளை தருவது இறைநீதி அப்படிங்கிறாங்க மகரிஷி. இதுக்கு உதாரணமாக மகரிஷி டெலிஃபோன் பில் வரும் இல்லைங்களா, அதான் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னதாக, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னதாக பார்த்தோன்னா டெலிஃபோன் பில்லு தான் வரும். டெலிஃபோன் தான் உண்டு, லேண்ட்லைன் ஃபோன்னு சொல்லுவோம், அதுதான் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் ப்ரீபெய்டெல்லாம் கிடையாது இல்லைங்களா. நாம் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். மாத கடைசியில் அங்கே ஆஃபீஸில் இருந்து நமக்கு நீங்கள் இவ்வளோ காலம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வரும் இல்லைங்களா, அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கே நம்ம எண்ணுறது, சொல்லுறது, செய்கிறது எல்லாம் நாம். ஆனால் அதுக்கு பில்லாக இறைநீதி தான் நமக்கு விளைவுகளை கொடுக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான உதாரணமாக நான் இதை நினச்சிக்குவேன். ஸோ அதை சொன்னேன். ஓகே, அடுத்தாப்புல இந்த பதிவுகள் தான் உயிரினத்தின் தன்மையாக, அதாவது அறிவாட்சி தரம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. இந்த தன்மைகள் அல்லது பதிவுகள் பதிவதற்குரிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கருமையம் அல்லது ஈர்ப்பு மையம் எனப்படுகிறது. அப்படின்னா இப்போ இந்த கருமையம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. இந்த கருமையம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் செயல் விளைவு தத்துவம் நமக்கு புரியும், பதிவுகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதும் தெரியும். அதாவது எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதன் நடுமையத்தில் திணிவு ஏற்படும். இதனை நம்ம துல்லிய சமதள சீர்மை தத்துவம், அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்தம் உடலின் மையத்தில் திணிவு கொள்கிறது. இவ்வாறு திணிவு பெற்ற ஜீவகாந்தத்தின் சுழற்சி மையம் ஒன்று. இது மட்டும்தான் கருமையமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. ரெண்டாவதா உடல் முழுவதுமாக தனித்து ஓடி உடலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் மையம் ஒன்று. ரெண்டாயிடுச்சுங்களா. அடுத்ததாக இன்னொன்று இருக்கு, அது 3 சேர்ந்தாதான் இந்த கருமையம் அல்லது ஈர்ப்பு மையம்ங்கிறது. அந்த மூன்றாவதாக என்னது அப்படின்னு பார்த்தாக்க அதுதான் பிறப்பு மற்றும் இறப்புக்கு காரணமாக விளங்கக்கூடிய பிந்து நாத சக்தி மையம். அதாவது ஆணில் பிந்தாகவும் பெண்ணில் நாதமாகவும் அல்லது சுக்கில ஸ்ரோனிதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மையம், அந்த மையம் இதுக்கு மையமாக இருக்கக்கூடியதும் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் கருமையம் அல்லது மூலாதார மையம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலாதார மையம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, இடம் கொண்டிருக்கிறது நம்ம உயிரினத்தில் அப்படின்னு பார்த்தாக்க இந்த மையம் உடலின் மத்தியில், அதாவது தலை முதல் கால் வரைக்கும் அளந்து பார்த்தோம்னா அங்கே உடலின் மையம் ஒரு இடத்துல வரும் இல்லைங்களா, எங்கே வருதோ அந்த இடம். அப்புறம் பக்கவாட்டில் சுற்றுவட்டத்தை அளந்து பார்த்தால் அங்கு உடலின் மையம் எங்கே வருதோ, அதாவது ஹொரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நம்ம உடலில் அளந்து பார்க்கும் பொழுது இந்த 2 மையங்களும் கூடும் இடம்தான் கருமையம், மூலாதார மையம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காந்த அலை திணிவு மையமாக இருக்குது. இந்த காந்த அலை திணிவு மையம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாக்க இது எப்படி இருக்குன்னா, இறைநிலையே காந்த ஆற்றலாக இருப்பதால் இந்த இறைநிலையின் தன்மைகள் கருமையத்தில் இருக்குது. இந்த இறைநிலையே காந்த ஆற்றலாக இருக்குது. ஆகையினால இந்த கருமையத்தில் இறைநிலையினுடைய தன்மைகள் அனைத்தும் இருக்குது. கருமையத்தில் அப்போ என்ன இருக்குது, தண்ணி இருக்க சூழ்ந்த அடுத்த ஆற்றலும் இருக்குது, விளக்கும் ஆற்றலும் இருக்குது. ஆகையினால இந்த கருமையம் 2 வேலையை செய்யுது. என்ன, ஒன்று நம்ம சொல்லிட்டா ஏற்கனவே, அட்ராக்டிவ் அண்ட் ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது தண்ணீருக்கு ஆற்றலால் அனுபவ பதிவுகளை வாங்கி சுருக்கி இறுக்கி பதிவு செய்து வைக்குது. இன்னொன்று விளக்கும் ஆற்றலாக கருமையத்திலிருந்து விரித்து எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது. சரிங்களா. இவ்வாறாக தான் கருமையத்தில் பதிவுகள் ஏற்படுது. சரி, பதிவுகள் எவ்வாறு பதிகுது, எவ்வாறு எண்ணமாக வருகிறது அப்படிங்கிறத ஒரு கவியில் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த உதாரணத்தையும் நாம் பார்ப்போம். சரிங்களா. பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கோச அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்ததன் நிழல் வடிவம் பருவும் அலையலையாய்
பசு உருவம் ஜீவகாந்த பரலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும். ஜீவகாந்த களத்தில் பசுமற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கேற்ப பருத்த மூளைச்சல் விரிக்க எண்ணமாக மலரும். இதுலேயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அதாவது புரியக்கூடிய சுத்தமான தமிழில், நல்ல தமிழில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் என்னன்னா, ஒரு பசுவை பார்க்குறோம். இந்த பசுவோட உயரம் 4 அடி, நீளம் 6 அடி. அப்போ பசு பெருசாக இருக்குது. அப்படி பெருசாக இருந்தாலும் கூட நமது கண்களில் அதோட பிரதிபலிப்பு சிறியதாக ஒரு கொசு அளவில் பதியுது. நம்ம பசுவை பார்க்கும்போது நம்ம கருமையத்திலிருந்து ஜீவகாந்த அலையானது ஐம்புலன்களில் ஒன்றாகிய நமது கண்கள் மூலமாக வெளியே போகிறது. வெளியே போகும்பொழுது பசு தடுக்கிறது. அந்த திரும்ப வந்த அலை அப்படியே கண்ணில் வந்து பிரதிபலிக்கிறது. அப்போது பசு தெரிகிறது. இப்போ உடலில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலானது உடனடியாக பசுவின் உருவத்தை மூளைக்கு அனுப்பிவிடும். பசுவின் உருவம் மூளையில் புள்ளி அளவில் சென்று பதிவாகிறது. இவ்வாறு மூளைக்கு சென்றவுடன் அங்கே போய் பதிவாகிறது புள்ளி அளவில். மூளை செல்களின் அலையானது அதை இன்னும் சுருக்கி மையத்துக்கு அனுப்பிவிடுகிறது. இப்போது பசு உருவம் தெளிவு பெற்ற காந்த மையத்தில் அழுந்தி இருப்பாகி ஆகிவிடுகிறது. திரும்பவும் சில நாட்கள் கழித்து நம்ம அதே மன அலைச்சூழலுக்கு வரும்போது, முதல்ல நமக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும், அதில் மறந்துடுவோம். அப்புறம் எப்போமாவது ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது நம்ம அதை திரும்ப நினச்சி பார்க்கும் பொழுது அதே மன அலைச்சூழலுக்கு நம்ம மனம் வரும்பொழுது உடலில் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய காந்த அலையானது மூளையில் போய் மோதுவது. அவ்வாறு மோதும்போது இருப்பாக உள்ள அந்த கருமைய பதிவானது விரித்து எண்ணமாக காட்டப்படுகிறது. முன்பு பார்த்த பசு இப்போ அங்கே இல்லை. ஆனால் நம்ம முன்னால் அந்த பசு இல்லாத போதும் கூட பசுவினுடைய காட்சி நமக்கு மனதிற்கு எட்டுகிறது. இதுவே எண்ணம். இவ்வாறாக பதிவுகள் ஏற்படுவதுமாக எண்ணம் வருவதாக செயல்படுவதாக இவ்வாறாக இருக்கிறது. இவ்வண்ணம் பதிவுகள் ஏற்படுவதையே நாம் வினைப்பதிவு என்றும் கூறுகிறோம். சரி, இந்த பதிவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் வந்து மகரிஷி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தொலைக்காட்சி நிலையத்தார் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து படமாக எடுக்கிறாங்க. அப்போ அதில் வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் பதியுது, உருவமாக, ஒலியாக, நிறமாக எல்லாம் பதியுது. அப்புறம் அந்த எடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த கேமராவுக்குள்ளே உள்ள அந்த படச்சுருளை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் நமக்கு ஒன்றும் தெரியலை. அது வந்து புள்ளி வடிவில், அலை வடிவில் தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க, காந்தத்தால் அவங்க ஊக்குவித்து செயற்கைக்கோளுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அது அலை வடிவில், காந்த அலை வடிவில் அது போய் சேருது. அங்கிருந்து பூமிக்கு வரும் பொழுது நமக்கு படமாக அங்கே என்ன நிகழ்ச்சி நடந்ததோ அது அப்படியே அதே நிறம், ஒளி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரியாக தான் மகரிஷி சொல்கிறாங்கங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியுது இல்லைங்களா? ஆக இவையே பதிவின் தன்மையாக நமக்கு மகரிஷி விளக்கியிருக்காங்க. அப்புறம் அடுத்ததாக பார்க்கும்போது இந்த பதிவு எங்கெல்லாம் பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னால் நம்ம மனம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதை முழுசாக விளங்கிக்க முடியும். மனம் என்பது உயிரின் படற்கை நிலை. இது இயங்கக்கூடிய நிலைகள் வந்து 3ஆக இருக்கிறது. அதாவது மேல் மனம், கான்ஷியஸ் மைண்டு, நடுமனம், சப்கான்ஷியஸ் மைண்டு, அடிமனம், சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு. அதனோடு கூட மனமானது உரைதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? உரை என்ற கோஷங்களுக்கு மத்தியிலே தான் மையம் கொண்டு இயங்கி செயல்படுகின்றன. கோஷங்கள் வந்து அந்த உரை அல்லது கோஷங்கள் என்பது 5. அவை வந்து 1 அன்னமய கோஷம், 2 மனோமய கோஷம், 3 பிராணமய கோஷம், 4 விஞ்ஞானமய கோஷம், 5 ஆனந்தமய கோஷம். இப்போ இந்த 5 கோஷத்திலையும் மனம் இருக்கின்ற பொழுது என்னென்னமாக இருந்து எப்படி பதிவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அன்னமய கோஷத்தில் மனம் இருக்கின்ற பொழுது அது மேல் மனமாக இருந்து, அதாவது கான்ஷியஸ் மைண்டாக இருந்து செய்கின்ற செயல்களின் பதிவானது உடலில்
புலன்களில் பதியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மனோமய கோஷத்துலேயும் பிராணமய கோஷத்துலேயும் மனம் இயங்கும் பொழுது, மனம் நடுமனமாக இருந்து செயல்படுகின்ற பொழுது அந்த பதிவுகள் மூளையில் பதியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தில் மனமானது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டாக அடிமனமாக இருந்து செய்கின்ற செயல்கள் வித்திலும் உயிர் துகளிலும் பதிவுகள் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிவுகள் உடல் புலன்களில் எப்படி பதியுதுன்னா அதிர்வு பதிவாக பதியுதான். மூளையில் எண்ணப்பதிவாக, அதாவது நினைவலை பதிவாக பதியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவகாந்தத்தில் அலையியக்க பதிவாக, கருமையத்தில் தரப்பதிவாக, உயிர் துகளில் பிரதிபலிப்பு பதிவாக, வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக அமைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம எந்த செயல் செய்ய முற்பட்டாலும், நம்ம நல்லது நினைச்சாலும் முந்தைய அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இவற்றையெல்லாம் ஆராய்ஞ்சு தான் நாம் செயல்படணும். அப்படி செயல்படும் பொழுது நம்ம நல்லதே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பாவ பதிவுகள் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? அப்போ சொல்லும் பொழுது பாவப்பதிவுகளின் அடையாளமாக மகரிஷி கூறுவது உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம். இந்த 2 தான் பாவத்தின் அடையாளமாக மகரிஷி சொல்கிறாங்க. அதாவது உடலில் நோய் இருந்தாலோ அல்லது உள்ளத்தில் கலக்கம் இருந்தாலோ அது பாவப்பதிவினுடைய அடையாளம். அப்போ உடலில் நோயே இல்லைங்க எனக்கு, அப்போ நமக்கு பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. உடலில் நோய் என்பது இப்போ இல்லை, எப்போ வேணாலும் வெளிப்படலாம், யாருக்கு வேணாலும் வெளிப்படலாம், எந்த விதத்திலும் வெளிப்படலாம். ஆகையினால உடலில் நோய் இல்லைங்கிறதுக்காக வேண்டி நமக்கு பதிவு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி உள்ளத்தில் களங்கம் அப்படிங்கிறது அப்படியே தான். உள்ளத்தில் களங்கம் இல்லாமல் இருந்தாக்க பதிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் எப்போ வேணாலும் வரலாம், வாழ்க்கையில் சிக்கல்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வெளிப்படலாம். ஆகையினால பதிவுகளின் அடையாளமாக மகரிஷி சொல்லியிருக்கிறது உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம். நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு இந்த மகரிஷியோட உடற்பயிற்சிகள், அதாவது திருமணமான புதுசில் என்னோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்கள்ட்ட. திருமணமான புதுசில் அந்த வேலை செய்கிற அம்மா வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபீவர் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். நெஜம் காய்ச்சலுங்க, பொய் காய்ச்சல் இல்லை, நெஜம் காய்ச்சல் வந்துடும். எங்கள் அத்தை எல்லாம் பதறிடுவாங்க. பதறி போயிட்டு என்ன செய்வாங்க, அதுக்காக வேலை செய்கிற அம்மா வரலைன்னா ஃபோனை போட்டு பக்கத்து வீட்டு அம்மா, பக்கத்தில் தெருவில் வேலை செய்கிறவங்க அவங்க வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு இந்த வேலை செய்கிற அம்மா லீவ் போடுற அன்னைக்கெல்லாம் வேலை செய்ய வச்சுருவாங்க. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு என்னவோ தெரியலைங்க, எனக்கு இப்போ ரொம்ப வருஷமாகவே காய்ச்சல் வராது. ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்ச்சல் கூட வரும். சளி கூட பிடிக்காதுங்க, சளி கூட பிடிக்காது, சீசனில் கூட சளி பிடிக்காது. அப்படி ஆயிடுச்சு உடல். அப்போ நான் நினச்சிப்போ மகரிஷியோட இதில் வந்ததில் தான் நமக்கு எல்லாமே பதிவெல்லாம் போயிடுச்சு போல், உடலில் நோயெல்லாம் இல்லை, பரவாயில்ல, சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ தான் இறைநிலை சொல்லுவேன், மமதையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ளட்டு வந்துச்சு இல்லைங்களா, அப்போ இங்கே பக்கத்தில் எனக்கு ஒரு அரசாங்க அலுவலகம் இருக்குது வீட்டு பக்கத்தில். அதில் தண்ணி சேர்ந்துடும் மழை பெஞ்சாக்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே பம்ப் பண்ணி விட்ருவாங்க, ரோட்டை பார்க்க பம்ப் பண்ணி விடாமல் நம்ம வீட்டை பார்க்க பம்ப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தண்ணி நம்ம வீட்டை சுற்றி வந்துடுமா. நான் பேசாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியதுன்னு அப்படி செய்யாமல் நான் பாட்டுக்கு செப்பல் வேற போட்டுக்குவேன். அங்கேயும் லாந்திட்டே இருந்தேன். டமால்னு வழியை விழுந்தான் பார்க்கணும். அங்கேருந்து லைப்ரரியில் எல்லோரும் வேறு வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்குது வீடு, நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களான்னு என் ஹஸ்பண்டோட கசின்னு என்னோட கசின்னு எல்லோரும் கேட்குறாங்க. என் ஹஸ்பண்ட் உட்காந்து லைப்ரரியிலே பண்ணிகிட்டு இருக்கா. அது மாதிரி நானாக பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே. அது இல்லாமல் டமால்னு விழுந்து குளிச்சாச்சு. தாமிரபரணி வீடு தேடி வந்துட்டா, நீ ஆற்றுக்கு வரமாட்டேன்ட்டு வீடு தேடி வந்து குளிக்க வச்சாச்சு. அழுக்கு தண்ணியில் எல்லாரும் துப்பினது, குப்பை போட்டது எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டுல வந்திருக்கிறா. அதில் விழுந்தாச்சு. விழுந்து எழுந்திருக்க முடியல. ஆனால் விழுந்துட வேண்டியது தானே. நாம் காப்பாற்றிக்கிறோங்கிறதுல கையை ஊனிட்டேன். கையை ஊனுனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா விரல், ஷோல்டரு, கழுத்து, காது, வலது பக்கம் தலையில் வலி, சரியான வலி.
எழுந்திரிக்க முடியாத வலி. அந்த வலி 5 நிமிஷம் கழித்து மெதுவாக எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போகிறேன். அங்கே என்னோடய வாழ்க்கை துணை ஃபோன் பேசிக்கிட்டே, ஏண்டி ஏற்கனவே வீடெல்லாம் தண்ணியாக கிடக்கு, மழை பெஞ்சு, நீ வேற ஏண்டி குளிச்சுட்டு வந்து நிற்கிற அப்படின்னு. மற்ற நேரமாக இருந்தால் ஐயோ குளிச்சுட்டு வரலையா, விழுந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு சீவன் இல்லை, அவ்வளவோ எனர்ஜி லாஸ் ஆகி போயிருந்தேன். அதனால் கம்முன்னு அப்படியே உட்காந்துருந்துட்டேன். அந்த அளவுக்கு வலி இன்னமும் வலிக்குதுங்க, இன்றைக்கி கூட வலிக்குது. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஷோல்ட்ரு வலி, திடீர்னு ஷோல்ட்ரு வலிக்கும், காது வலிக்கும், தலையில் வலிக்கும், கழுத்து வலிக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, உடலில் நோய் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இறைவன் நினச்சா எந்த நேரமும் எந்த ரூபத்துலேயும் கொடுப்பாங்க. வலி இருந்ததுன்னா அந்த வலியாக கொஞ்ச நாளில் போயிடணும். ஆனால் காலத்தாலும் இடத்தாலும் அது அகன்று போகும்பொழுது நோய் அல்லவா. அப்போ எனக்கு வந்திருக்கிறது நோய். அப்போ உடலில் நோய் வந்தாச்சு. அப்போ பாவம் பதிவு இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணேன். ஓகே, வாழ்க. அதே மாதிரி உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், இதுதான் பாவப்பதிவினுடைய அடையாளம். இந்த உடல் எடுத்து வந்ததே பாவப்பதிவுகளை கழிப்பதற்காகத்தான் அப்படின்னு. வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பாவப்பதிவுகளை இந்த உடல் எடுத்து வந்ததே பதிவுகளை அகற்றி, இன்னும் இந்த உடல் துன்பமானது, இந்த பிறவி துன்பமானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருக்கு இல்லைங்களா. இன்பம் ஒரு பக்கம் இருந்தால் கூட துன்பமும் இருக்கத்தானே செய்யுது. அதனால இந்த வினைப்பதிவே தேகம் கொண்டா, ஏதோ பதிவை கழிப்பதற்காகத்தான் நாம் தேகத்தை எடுத்து வந்திருக்கிறோம். அதனால பதிவு நம்ம இடத்துல இருக்கிறனால தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக வினைப்பதிவுகளின் வகைகள். இந்த வினைப்பதிவு இருக்குது இல்லையா, அதனுடைய வகைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆக சொல்கிறாங்க. சஞ்சித கர்மம், அது முன்வினை. பிராரப்த கர்மம், அது தன்வினை. ஆகாமிய கர்மம், அது பின்வினை அல்லது புகுவினை. இப்போ சஞ்சிதம் என்பது என்ன, முன்வினை என்பது என்ன அப்படின்னு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஆதி முக்காலத்தில் ஒரு சிற்றுயிர் தோன்றியது முதல் பரிணாமத்தில் ஐயிரு விலங்கினம் வரை உள்ள எல்லா செயல் பதிவுகளும் மட்டுமல்லாது முதல் மனிதன், ஆதி மனிதன் தோன்றியிருப்பாருங்க இல்லைங்களா, அதிலிருந்து நமது பெற்றோர் வரைக்கும் கருத்தொடராக, வித்து வழி தொடராக தொடர்கின்ற வினைப்பதிவை சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு கவியில் கொடுத்துருக்காங்க. கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். இருவகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண்போகா உள்ளடங்கி பின்விளைவாம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக பிராரப்த கர்மம். வயது 3 முதல், அதுக்கு முன்னால் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. குழந்தை 3 வயது வரைக்கும் அதுக்கு சூது எதுவுமே தெரியாது. வயது 3 முதல் 2.5 வயசு, வயது 3 ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் எழுதியிருக்காங்க மகரிஷி. வயது 3 முதல் இன்று வரை ஒருவர் செய்த செயல்களும் விளைவுகளும் இன்ப துன்பங்களும் கருமையந்து பதிவாகியுள்ளன. இந்த பதிவுகளே தன்வினை பதிவு என்று பிராரப்த கர்மம் என்று வழங்கப்படுகின்றன. பிராரப்த கர்மம்னாலும் தன்வினை பதிவுனாலும் ஒன்று. அதுக்கு பொறுப்பு நாம தான், வேற யாரும் இல்லை, நம்ம தான் பொறுப்பு. இப்போ சஞ்சித கர்மம்னா அம்மா அப்பா செஞ்சதே, ஆச்சி தாத்தா செஞ்சதுன்னு நம்ம பொறுப்பை தட்டிகள் சொல்லலாம். பட் பிராரப்தத்தை பொறுத்த அளவில் அது தன்வினை பதிவு, அதுக்கு பொறுப்பு முழுக்க நாம தான். அடுத்ததாக ஆகாமிய கர்மம். சஞ்சித பிராரப்த பதிவுகளுக்கு ஏற்ப ஒரு மனிதன் உலகத்தோடு புறப்பொருட்களோடு தொடர்பு கொள்கின்ற போது விருப்பமும் செயலும் உருவாகின்றன. இதுவே ஆகாமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்றால் ஆன்மா, காமியம் என்றால் ஈச்சை ஊட்டுதல். ஆன்மாவிற்கு ஈச்சையை ஊட்டி செயலில் ஈடுபட செய்கின்ற மனச்செயல் எழுச்சிகளை ஆகாமியம் என்பதாக மகரிஷி கூறுறாங்க. இதுக்கு பேர் புகுவினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைப்பதிவுகள் தான் துன்பம். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சிட்டு வாழ துவங்கணும்னா நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். கருமையும் தூய்மை பெறும். அறிவில் ஒரு தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். மன நிறைவு பெறலாம். அத்தகைய முறையில் பதிவுகளை நாம் மாற்றி அமைச்சிக்க முடியும். பதிவுகளை மாற்றி அமைக்க முடியுமா அல்லது போக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா.
கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தவறு செய்கிறது நாம், அதனால பதிவுகளை ஏற்றுக்கிட்டது நாம். அப்போ அந்த பதிவுகளை அந்த பதிவுகள் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம செயல்களை மாற்றி அமைக்கும் பொழுது அங்கே பதிவுகள் கண்டிப்பாக போகத்தானே செய்யும். அதைத்தான் மகரிஷி சொல்கிறாங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்கவாறு விளைவு தானாக ஏற்படும் என்பது இயற்கையோட சட்டம், இயற்கை நியதி. இந்த இயற்கை விதிப்படி இன்னொரு செயல் செய்யும் பொழுது அதுக்கும் ஒரு நல்ல விளைவு வரத்தானே வேணும். அப்போ நம்ம மாற்றாக நமக்கு இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு மாற்று பதிவாக நல்லதை போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்போ அதுக்கு ஒரு நல்ல விளைவு ஏற்படத்தானே செய்யும். அப்போ முன்பு செய்த செயல்களை மாற்றி அதற்குரிய செயல்களை செய்யும் போது தானாகவே பதிவுகளிலிருந்து மாற்றம் பெற முடியும். பதிவுகளை பதிவுகளை மாற்றிவிட முடியும். அதைத்தான் பக்தி மார்க்கத்தில் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய பக்தி மார்க்கத்தில் பல வழிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் மகரிஷி நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் போக்கக்கூடிய வழிகள் என்னதெல்லாம் அப்படின்னு. பிராயச்சித்தம் 1, உணர்ந்து திருந்துதல் அல்லது மேல்பதிவு 2, பழிச்செயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல், இது 3. ஆக இந்த 3ஆக சொல்லியிருக்காங்க. பிராயச்சித்தம் எக்ஸ்பியேஷன், உணர்ந்து திருந்துதல் அல்லது மேல்பதிவுங்கிறது டிசிபேஷன், பழிச்செயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிராயச்சித்தம் அப்படின்னா பொதுவாக நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா? அதாவது தீமையை அகற்றி நற்காரியங்களிலே ஈடுபடுதல். அதாவது நம்ம செய்த தவற்றை உணர்ந்து வருந்தி நாம் செய்த தவற்றால் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறுவது ஒன்று. இன்னொன்று, நம்ம செய்த தவறால் அவங்களுக்கு ஏதும் இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பீடை ஈடு செய்வது. இன்னொன்று, மன்னிப்பு கேட்டுக்கொள்வது என்ற வகையில் நிறைவு பெறக்கூடிய செயல் தான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில் அந்த வழியாக போகக்கூடிய ஒருத்தருடைய கால் அந்த உட்கார்ந்துருக்கிற ஒரு மேலே பட்டுருது. அப்போ அந்த உட்கார்ந்துருப்பவர் அவர் அதை பெரிய ஒரு அவமானமாக நினச்சி கருதி வருந்துறாரு. வலியும் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ உடனே மிதிச்சவர் என்ன செய்கிறாங்க, ஐயோ தெரியாமல் பட்டுருச்சுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க சொல்லி காலை தொட்டு கும்பிட்டுட்டோம்னா அது சரியாக போயிடும் இல்லைங்களா? இது போன்று தவறு செய்தது உணர்ந்து வருந்தி தவற்றால் துன்புறுவதற்கு ஆறுதல் கூறி நிறைவு செய்யும் செயல் தான் பிராயச்சித்தம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு கதை ஒன்று உண்டுங்க. கதை இல்லை, நிகழ்ச்சி தான். அதாவது அப்போ சேலத்தில் இருந்தால் திருச்சியில் இருந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, வருஷம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ ஒரு பேராசிரியர் வந்திருந்தாங்க இந்த மாதிரி இதை வகுப்பெடுக்கிறதுக்கு. அப்போ அந்த பேராசிரியரை நம்ம ஊர் பேராசிரியர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உபசரணை செய்து சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த தியேட்டரில் இன்டர்மிஷன் வரும் இல்லைங்களா? அப்போ நம்ம பேராசிரியர் வழியே போயிருக்காங்க. அந்த நம்ம ஊருக்கு வந்திருந்த அந்த பேராசிரியர் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பேராசிரியர் என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்கும் பொழுது அந்த ரோவில் ஒரு 5-6 பையங்க இருந்தாங்களாம். அதில் ஒரு பையன் இந்த உட்காந்துருக்க பேராசிரியர், வெளியூர்லேருந்து வந்த பேராசிரியர் காலை மிதிச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. அப்போ நம்ம இந்த பேராசிரியர், அப்பா என்ன இப்படி மிதிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த பையன் திரும்ப ஓடி வர்றாரு. ஓடி உங்கள் காலை தான் மிதிச்சிட்டேனா சார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பேராசிரியர், ஆமாப்பா என் காலை தான் மிதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னாராம். சரி அதான் கேட்டுக்கிட்டேன் சார், என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப வரும்போது இந்த ஆள் உட்காந்துருக்காரு, இந்த ரோ தான் அப்படின்னு அடையாளம் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். அப்போ அதை அந்த பேராசிரியர் இங்கே சொல்லி விளக்குனாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. அதுவல்ல பிராயச்சித்தம் என்பது நம்ம செய்த தவறை உணர்ந்து வருந்தி அந்த தவற்றால் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறி அல்லது மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது. பாருங்க எப்படி இருந்திருக்காங்க பையங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, அளவுக்கு மீறி உணவை சாப்பிட்டு விட்டால் அது வயிறு மந்தப்பட்டு விடும் இல்லைங்களா? அதை உணர்ந்து அடுத்த வேளை உணவை ஒழித்து நாம்
பட்டினி கிடந்து கூட பிராயச்சித்தம் தேடணும். இந்த முறையில் சில பழிச்செயல் பதிவுகளை மாற்றியும் நீக்கியும் நம்ம தூய்மையும் நிறைவும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வகையில் இறை வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை தாதுவாக்குவது இறையோட செயல் இல்லைங்களா? நம்ம சாப்பிட்றதோட நிறுத்திடுறோம். அதை ரசமாக்கி, ரத்தமாக்கி, தசையாக்கி, கொழுப்பாக்கி, எலும்பாக்கி, மஜ்ஜையாக்கி, விந்துநாத திரவமாக்கி அந்த இது 7வது தாதுவாக மாற்றுது இல்லைங்களா? இந்த செயல் இதில் ஒன்று கூட நாம் செய்யக்கூடிய செயலாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா அப்போ அந்த செயலில் நம்ம குறுக்கிடுறோம் இல்லைங்களா? அப்போ அதனுடைய விளைவாக நமக்கு இறைநிலை கொடுக்கக்கூடியது வயிற்று வலி, ஒரு துன்பம் இல்லைங்களா? உடல் துன்பம், உபாதை. அப்போ நாம் என்ன செய்யணும்? அதை உணர்ந்து திரும்பவும் மேலும் மேலும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமல் நம்ம என்ன செய்யணும்? மறுவேளை உணவை நீக்கி அந்த பழிச்செயலை நீக்கி துன்பம் நீக்க பெறலாம். இதுவும் ஒரு வகையில் பிராயச்சித்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக எந்தெந்த தவறுகளால் நமக்கோ அல்லது பிறருக்கோ துன்பமோ அல்லது வருத்தமோ வந்ததோ அந்த வருத்தத்தை நீக்கியும், இழப்பு வந்தால் ஈடு செய்தும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு நம் மனம் மாறி செயல் புரிந்த அதுவே பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2வதாக உணர்ந்து திருந்துதல் அல்லது மேல்பதிவு, டிசிபேஷன். இப்போ சில விவரம் தெரியாமல் சில தவறான செயல்கள் செய்து விடுகிறோம். அதன் காரணமாக சில நோய்கள் நமக்கு உடலில் தோன்றி விட்டுறது என்று சொல்வோம். அப்போ அதுக்கு பத்தியமாக இருந்து மருந்து உண்டோ அல்லது முறையான உடற்பயிற்சி செய்தோ அதன் மூலம் அந்த நோயை நீக்கி நம்ம நலம் பெறணும். அதுதான் மேல்பதிவின் மூலம் பழிச்செயலை அழித்தல் என்பதாகும். இதுக்கு உதாரணமாக இன்னொன்று கூட சொல்கிறாங்க. அதாவது மூளையில் நினைவலை பதிவுகளாக பதிவு பெறுதுங்கிறோம் இல்லைங்களா? அந்த நினைவலைகளாக பதிவு பெற்ற பழிச்செயல் பதிவுகளையும் உணர்ந்து மாற்று எண்ணங்களை பதிவு செய்து செயல் திருத்தம் பெற்று வாழ்வது, அதுவும் இந்த உணர்ந்து திருந்துதல் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை போக்கிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒருவரோட அருகுணங்கள், அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற அருகுணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதை கூட இந்த பழிச்செயல்கள் மூலம் பதிவு பெற்றவர்கள் தான். அவற்றை நாம் தவம் செய்து அருகுண சீரமைப்பு பயிற்சி அதன் மூலமாக ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும். அதற்கான வழிமுறையை மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. ஆக அந்த வகையில் அதை திருத்தி இவற்றையெல்லாம் உணர்ந்து திருத்தி செயல்படுதல் அல்லது பழிச்செயல் பதிவழித்தல் என்பதாகும். அது அந்த வகையில் நாம் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். தவறிட்டோம்னா திரும்பவும் பழைய நிலைக்கே போயிடும், பதிவுகள் வந்தாயிடும். அதனால் பல நேரங்களில் நம்ம சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் தவறிவிட வாய்ப்பு இருக்குது. ஆகையினால நம்ம அந்த மாதிரி இருக்காமல் உணர்ந்து திருந்தி செயல்படும் பொழுது நம்ம தொடர்ந்து பயிற்சியை நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது இந்த பழிச்செயல் பதிவிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பழிச்செயல் பதிவு முறிவு, அதாவது சமன் செய்தல், நியூட்ரலைசேஷன் இல்லாமலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் மகரிஷி நமக்கு தியானம், அகத்தவ பயிற்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் தியானமோ அல்லது தவமோ அந்த பயிற்சியின் மூலமாக மனதை உயிரில் ஒடுக்கி உயிரை உணர்ந்து நம்ம ஆன்ம உணர்வு பெறுகிறோம். அது நமக்கு முதல்ல ஆக்னி தவம் கொடுக்குறாங்க, அப்புறம் சாந்தி தவம் கொடுக்குறாங்க அதை சமயம் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் துரிய தவம், அப்புறம் தெய்வத்தோடு நம்ம பரத்தோடு ஒடுக்கி தெய்வ உணர்வு பெறுவதற்கான துரியாதீத தவமும் கொடுத்துருக்காங்க. இவ்வாறெல்லாம் நான் செய்யும் பொழுது இந்த தெய்வ உணர்வு பெற்ற பின் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கடமை உணர்வின் கீழ் எல்லோருக்கும் பயனாகக்கூடியதாகவே இருக்கும். நம்ம அறிவானது எப்பொழுதும் தூய்மையான மெய்ப்பொருளோடு ஒன்றி நிற்கும். அதனால் இங்கே புதிதாக எந்த ஒரு பழிச்செயல் பதிவுகளும் தோன்றாது. முன்பிருந்த பதிவுகள் எதுவுமே அடியோடு முழுவதுமாக முடிஞ்சிடும். இந்த உண்மையினை தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மகரிஷி மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி அந்த குறளை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. மேலும் ஆண்டாள் பாசுரத்தில் வரக்கூடிய ஒரு பாடலையும் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலோட கடைசி 4 லைனு அதை என்னங்கிறத பார்ப்போம். தூயமாய் வந்து நாம்
தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவோ தீயினில் தூசவும் செப்பேலோரெம்பாவாய். ஏற்கனவே உள்ள பதிவுகளும் போயிடும், இனிமேல் புதுசாக எந்த பதிவும் வரவும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே எந்த பழி செயலானாலும் அல்லது பாவங்களானாலும் மீண்டும் அத்தகைய செயல்களை நம்ம செய்யாதிருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம முதல்ல மன வலிமை பெறணும். அதுக்கப்புறமா அதை நம்ம திரும்ப திரும்ப முயற்சியாலும் பயிற்சியாலும் விடாமல் செஞ்சு அந்த பதிவுகளை போக்கி நம்ம நலம் காண முடியும். இந்த வழியிலையெல்லாம் நம்ம இந்த பழிச்செயல் பதிவுகளை அழித்து விட முடியும். மேலும் மன விரிவு, விளக்கம், விழிப்பு நிலையோடு மட்டுமல்லாமல் பெருந்தன்மையோடு ஆக்கச் செயல்களில் ஈடுபாடு இவற்றையெல்லாம் நாம் வளர்த்து கொண்டோமானால் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் மன அமைதியும் பெற்று உய்ய முடியும். ஸோ நாம் முடிந்த வரைக்கும் மகரிஷி அவர்களுடைய உடல் தவமாகிய உடற்பயிற்சியை ரெகுலராக செஞ்சு 5 அளவு முறை காத்து உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் என்ற 5 அளவு முறை காத்து வாழ்வதன் மூலமாக இறை வழிபாட்டை கடைபிடித்து ஒழுக்கம், ஈகை, கடமை, ஈகை என்ற அறநெறிவு வாழ்வதன் மூலமாக நம் சந்ததிகளுக்கும் பிறருக்கும் நாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து பிறவி பெருங்கடல் கடப்போமாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் இதுகாரும் செவி மடுத்தமைக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.